நாங்கள் மாற்றலாம் என்று நினைச்சு இந்த பைத்தியக்காரத்தனமாக அலைஞ்சு தெரியும். அதனால் அதை என்ன செய்யணும்? கடவுள் கையில் அதை கொடுத்து போட்டு, ஆண்டவரே நீ அதை பார்த்துக்கோ, எனக்கும் இந்த காரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீ அதை பார்த்துக்கோ. என்னால் மாற்றக்கூடிய விஷயத்தை நம்மளாலையும் நிறைய காரியங்களை மாற்ற முடியும். அந்த காரியத்தை மாற்றுவதற்கு எனக்கு என்னது? மனத்துணிவையும். இப்போ நீங்கள் இதெல்லாம் போகிறீங்க, இந்த நான்டே காலையில் எழுப்பி சும்மா அந்த பார்க்கணும். ஞானமும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் என்ன சொல்றது? குழு, டீம் ஒர்க், சரியா? அந்த அதுவும் எங்களுக்கு தெரியும். இது முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஆனால் நாங்கள் என்னது? அதை விட்டுட்டு எங்களால் என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நான் விட்டுட்டு கற்பனையில் போகிறோம். நான் இப்படி இருந்தால் அப்படி முந்தி சொல்லுவாங்க, கட்டுரை எழுத சொல்லுவார், நான் பந்தானால் நான் உருண்டு ஓடுவேன், துள்ளி துள்ளி பாய்வேன். நான் பந்தானால் என்னது? கற்பனை கதை. நான் மாடானால் மேல் கத்துவேன், புல்லை மேய்வேன், பால் கொடுப்பேன், பயிர் கொடுப்பேன், மோர் கொடுப்பேன், நெய் கொடுப்பேன். நாங்கள் மாட மாற முடியுமா? முடியுமா? பந்தா மாற முடியுமா? அது என்னத்துக்கு தந்தான்னு சொன்னால் எங்களுடைய எழுத்தாற்றல்களையும் கற்பனைகளையும் சும்மா நாங்கள் என்ன செய்வது? மொழியாற்றல்களை படிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் தந்தோம். நாங்கள் எல்லாரும் அநேகமான நேரங்களில் இந்த கற்பனை உலகத்தில் தான் எல்லாரும். ஆகவே இன்றைய நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களால் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன மாற்றம் செய்ய முடியுமோ அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய மனத்துணிவையும் ஆற்றலையும், எது என்னால் முடியும் எது என்னால் முடியாது என்பதை பாகுபடுத்தி அறியக்கூடிய ஞானத்தையும் தந்தருவாய் ஆண்டவா அப்படின்னு நினைச்சுனா நாங்கள் எங்களோட வாழ்க்கையை சீர்படுத்தணும். எல்லாம் எழுப்புவோம். இருக்கக்கூடிய தொடர்பாடல் கோஆர்டினேஷன் சரியாக குறைவாக இருக்கிறதுனால எங்களுடைய காரியங்கள், நாங்கள் செய்ய வேண்டிய வேலை சில நேரத்தில் எங்களுக்கு வெற்றி அளிக்காது. அதுக்கு காரணம் என்னது? காரணம் என்ன? எங்களுக்குள்ள சரியான தொடர்பாடல் இல்லாத காரணம். ஆகவே ஒரு சமூகத்தில் ஒரு சமூகம் பின்ன போகிறதுக்கு காரணத்தில் முதலாவது என்னது? நான் சொன்ன முதலாவது என்ன சொன்னேன்? எது சரி, எது என்னால் முடியும், எது என்னால் முடியாது என்பதை நாங்கள் பகுத்தாயக்கூடிய அந்த ஞானம், அந்த மனநிலை, அந்த ஆற்றல்கள் எங்களுக்கு குறைவாக இருக்கிறது. என்னென்னு கேட்டால், நாங்கள் அநேகமான 99% ஆட்கள் கற்பனை உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து, அதாவது ரியாலிட்டி இஸ் பெட்டர் தென் தியரி. இயல்பு நிலை, உண்மை நிலை தியரியை விட நல்லது. தியரி என்னது? கோட்பாடு என்னது? கோட்பாடு தான், அது கோட்பாடு. ஆனால் இயல்பு நிலை அப்படி இல்லை. இயல்பு நிலை அப்படி இல்லை. இயல்பு நிலை தான் அந்த தியரியை என்ன சொல்றது? ப்ராக்டிக்கலாக மாற்றுறது. நாங்கள் 8 சுரக்காய் கரைக்குதவாதுன்னு சொல்லி 8 சுரக்காய் என்னது? 8 சுரக்காய் என்னது? ஒரு சுரக்காயை படத்தில் கீறி போட்டு அதை கறி காய்ச்ச முடியுமா? அப்போ 8 சுரக்காய் கறிக்கு சில நேரங்களில் அந்த தியரி, சரியா, கோட்பாடுகள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத இருக்கு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது தான் அந்த கோட்பாட்டினுடைய வெற்றியாக இருக்கு. இப்போ பார்ப்போம். 2 பேரை இந்த நிமிடத்தில், இந்த நொடியில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும். நாளைக்கு நீங்கள் வானத்தை பார்த்தா சில நேரம் இன்றைக்கு இருக்கிற வானம் இருக்குமா?
இல்லை. நாளைக்கு இதை விட சில நேரம் இதை விட அழகாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது நிச்சயம் இல்லை. இன்றைக்கு இந்த மண்ணை பார்க்குறோம், நாளைக்கு இதே அழகோட இதே நிலையோட இந்த மண் இருக்குமா? இருக்கு. நாங்கள் வாழுகின்ற இந்த நொடி மிகவும் 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 அழகானது. சரி, அழகானது, மிகவும் முக்கியமானது, தனித்துவம் வாய்ந்தது. இப்போ நாங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு போன அந்த நிகழ்வையும் அந்த உணர்வுகளையும் அந்த என்ன சொல்றது சந்தர்ப்பத்தை திருப்பி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எடுக்க முடியும். சரி, கட்டாயம். இது அப்படி அதுக்கு சரி, ஓகே, ரைட். அப்போ நாங்கள் வானமாக இருந்தா என்ன, காற்றாக இருந்தா என்ன, நிலமாக இருந்தா என்ன, நீராக இருந்தா என்ன, நெருப்பாக இருந்தா என்ன, அந்த நொடியில் எங்களுக்கு பெற முடியுமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் நான் 2 பேரும் மாறி மாறி சொன்னீங்க. பின்னேரம் வந்து பார்த்தா நீ இப்போ நிற்கிற மாதிரியே பின்னேரம் நிற்க போகிறா இல்லை தானே? இந்த பிள்ளையும் வர மாட்டேன். அந்த நொடிப்பொழுதில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வருகிறது நிம்மதியாகவும் ஆரோக்கியத்துடனும் வாழ்றதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காலம் தான் இப்போ நீங்கள் இருக்கிற காலம். நீங்கள் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் தேடுவீங்க, ஆனால் கிடைக்காது. சரியா? தேடுவீங்க, கிடைக்காது. இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட உடலில் இருக்கக்கூடிய பலத்தை நீங்கள் தேடுவீங்க. நெஸ்டமோல் வண்டி குடித்தாலும் வராது, வீவா வண்டி குடித்தாலும் வராது, என்சிஓர் வண்டி குடித்தாலும் வராது. இன்னும் வேறு என்ன இருக்குது? அன்லின் வண்டி குடித்தாலும் வராது, பொன்லின் வண்டி குடித்தாலும் வராது, சஸ்டோஜன் வண்டி குடித்தாலும் வராது. வேதாகமம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், நீ இளமையாக இருக்கும் போது என்னை தேடு. எப்படி? என்னது? வாய்த்திறந்து பேசணும். என்னது? நீ இளமையாக இருக்கும்போது என்னை தேடு. இல்லாவிட்டால் நீ முதுமை அடைந்து என்னை கூப்பிடும்போது நான் திரும்பி பார்ப்பேன். நீ இப்ப என்னை தேடவில்லை என்று சொன்னால் நீ முதுமை அடைந்த பிறகு என்ன தேடி வருவா? நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். இந்த இளமை காலத்தில் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தையும் எதிர்கால வாழ்க்கை முறையையும் அழகுபடுத்தக்கூடிய காலம்தான் இந்த இளமை. இந்த இளமை காலத்தில் நாங்கள் கடவுளையும் தேட வேண்டும். அப்படி தேடுகின்ற பொழுது கடவுள் எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு அமைத்து தருவார். இதுதான் ஆக மொத்த நான் பேச போகிற விஷயத்துடைய சாராம்சம். இனிதான் நான் உங்களோட போதை வஸ்து சம்பந்தமாக, போதை வஸ்து பாவனை சம்பந்தமாக, அதனுடைய என்னது அழிவு சம்பந்தமான விஷயங்களை உங்களோட பேசப்படும். இதில் யாரும் யாரையும் காட்டி கொடுக்கறதும் இல்லை, யாரையும்